இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு நாள் தேவதூதன் போய் கொர்நேலியுவே உன்னுடைய ஜபங்களும் தான தர்மமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப ஜபம் மட்டும் பண்ணனா போதாது, தான தர்மமும் பண்ணணும். சரியா? இன்னைக்கு நிறைய பிரேயர் பிரேயர் நெட்வொர்க், பிரேயர் குரூப், பிரேயர் டவர், பிரேயர் ஹால் எல்லாம் போட்டு ஜபம் பண்ணுவாங்க. கூடி பயங்கரமா அழுது புலம்பி ஜபம் பண்ணுவாங்க. பட் என்னன்னா நன்மை செய்யக்கூடிய மனசு வராது, தான தர்மம் பண்ணக்கூடிய மனசு வராது. நிறைய விஷயங்களை நீங்க எல்லாம் அறிய வேண்டி இருக்கிறது. அதனால வந்துட்டு இப்போ எல்லா மக்களுக்கும் நான் சேர்த்து பேசிக்கிட்டேன். மீடியாக்காரங்க, சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க, குடிகாரங்க, திருடர்கள், அதே மாதிரி அரசியல்வாதிகள், அதே மாதிரி எல்லாருமே இயேசுவை அறிய வேண்டும். அதாவது எல்லாருமே என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிய வேண்டும். எல்லாரும் இயேசு கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது இயேசு கடவுள் அப்படிங்கிறவர் வந்துட்டு உலகத்திற்கு ஒளி, உலகத்திற்கு அவர் தான் வந்துட்டு தெய்வம். சரியா? வானத்திற்கும் பூமிக்கும் அவர் தான் கடவுள். அவராய் அல்லாமல் வேறொரு கடவுள் இல்லை அப்படிங்கிறது வேதம் சொல்லும் சத்தியம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு மற்ற கடவுள்களோடு இந்த இயேசு கடவுளை இணைச்சி பேசுவதோ இணைச்சி பார்க்கிறதோ கூடவே கூடாது. அவர் 10,000களில் சிறந்தவர். அவர் வந்துட்டு தலை சிறந்த மகா பெரிய மகான். இயேசு ராஜா, அவர் தெய்வம், ராஜாதி ராஜா. இப்ப இயேசு வரப்போறாரு. சரியா? இயேசுனுடைய வருகையின் காலத்துல வந்துட்டு தான் இப்ப நம்ம பாக்குறோம் எல்லாமே. இந்த உலகத்துல அதை வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, முத்திரை உடைக்கப்படும் போது, எக்காலம் ஊதப்படும் போது இந்த வாதைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அழிவு வருது, 1/3 அழிவு வருது. இப்ப எங்கெங்க அழிவு இல்ல? பஞ்சம், பசி, பட்டினி,